அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. ஞானி மகான் சித்தர் எல்லாம் சொல்கிறாங்களே, யார் ஞானி, யார் மகான், யார் சித்தர்? எல்லாரும் சித்தராகிட முடியாது, எல்லாரும் மகானாக முடியாது. அப்போ யார் அவங்கெல்லாம்? தன்னால் பிறருக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை, என்னால் யாருக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிறான் பார்த்தீங்களா நேர்மையா, அவன்தான் ஞானியாகவும் மகானாகவும் சித்தனாகவும் மாறுகின்றான். அப்படி மாறிய ஒரு மனிதரை, ஒரு மகானை, ஒரு சித்தரை யாரும் துன்பப்படுத்த முடியாது. அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அவன்தான் வெற்றியாளன், அவன்தான் ஆனந்தமாக வாழக்கூடியவன். அவனை புரிந்து கொண்டால் நீங்களும் ஞானியாக மாறலாம்.